கலாம் கனவுகள் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் கே. சீனிவாசன் சிறப்பிக்கிறார். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்தவர்களை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இது தொடர்பான விவரங்கள். டெல்லி செங்கோட்டை அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார் வெடிப்பு சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. இந்த கோர வெடிப்பு சம்பவத்தில் 13 பேர் உயிரிழந்ததோடு 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். காயமடைந்தவர்கள் அருகே இருக்கக்கூடிய LNJP மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2 நாள் பூட்டான் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பிய பிரதமர் மோடி விமான நிலையத்திலிருந்து நேரடியாக தன்னுடைய வீட்டிற்கு செல்லாமல் மருத்துவமனைக்கு சென்று அங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களின் உடல்நிலையை பிரதமர் கேட்டறிந்தார். அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த பிரதமர் மோடி அவர்கள் விரைந்து குணமடைய தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் அவர்களுக்கு அரசு துணை நிற்பதாகவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய அதிகாரிகளுக்கு தான் அறிவுறுத்தி இருப்பதாக பாதிக்கப்பட்ட மக்களிடம் பிரதமர் மோடி ஆறுதல் கூறியிருக்கிறார். இது தவிர அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் உடல்நிலை என்ன என்பது குறித்த விவரங்களை மருத்துவமனையில் இருந்த அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் பிரதமருக்கு விரிவாக எடுத்துரைத்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். இதற்கு பிறகு இன்று மாலை முக்கியமாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கிறார். சாதாரண அமைச்சரவை கூட்டமும் நடைபெற இருக்கிறது. அதில் சில முடிவுகள் எடுக்கப்பட்ட பிறகு பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டமும் நடைபெற இருக்கிறது. அதில் இந்த டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். கலாம் கனவுகள் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் கே. சீனிவாசன் சிறப்பிக்கிறார்.